வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோமா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்மைல் மேன் என்ற படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போர் தொழில் என்று மற்ற படத்து மாதிரி ஒரு த்ரில்லர் படம் தான். ரீசெண்டாக பார்த்தீங்களா நம்ம சரத்குமார் இந்த மாதிரி படம் த்ரில்லர் படத்தில் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. ஒரு முக்காசி நிறைய படமே நல்லா ஹிட் ஆகுது. நிறைய படம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, ரிவ்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் நம்ம போர் தொழில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு த்ரில்லரான படம் தரும். ஸோ இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு லிட்ரலி ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7.5 to 7 to 7.5 இந்த ரேட்டிங் நான் தருவேன். ஸோ இன்னும் ரொம்ப பேசாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்ப சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே தேடி போய் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் சொல்லி ஒருத்தரை போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சியில பார்த்தீங்களா இந்த மார்க்கை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லு இருக்கா, பல்லு அவன் மேலே மீசை இருக்குமா, அதுக்கப்புறம் கீழே தாடி இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ஃப்ரெஞ்சு பியர்டு இருக்குங்க. ஃப்ரெஞ்சு பியர்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காரு. அந்த ஸ்கின்னை மாற்ற எடுத்து பல்லு அப்படியே சீன்னு சிரிக்கிற மாதிரி வச்சுக்கிது மூஞ்சிய அவரை கொலை பண்ணிட்டு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி தேடி ஓராரு பார்த்தீங்களா ஏதோ கார் பொருள். அப்படியே அவரு கார் எடுத்து அப்படியே சேஸ் அடிச்சுட்டு போறாங்க. ஸோ சேஸ் பண்ணி பார்த்தீங்களா அவர் கீழே விழுந்துறாரு. கார் அப்படியே ஜம்ப் ஆகி கீழே விழுந்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து உசுருக்கு போராட போகிறோம். ஒருத்தர் வராரு கையிலேருந்து ஒரு சுத்தி மாதிரி எடுத்து வந்து அடிக்க வராரு நம்ம சரத்குமார் அவர்களை. சரத்குமார் அப்படியே கார் கீழேருந்து புல்லட் எடுத்து கன் எடுத்து ஒரே ஒரு காலில் ஒரே சுடுறாரு. கொஞ்சம் வலிக்குது அந்த வில்லனுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் எடுத்து ஒரே மண்டியில் சரத்குமாரோட மண்டியிலே ஒரே அடி. அதுக்கப்புறம் அங்கேருந்து சீனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 years லேட்டர்னு இப்போ காமிக்கிறேன். அவருக்கு அடுக்கு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் பெட்டில் படுத்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னு தெரியுமா, அவர் அலாரம் பெல் அடிக்கிறார். ஸோ பெல் அடித்து உள்ள கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஒரு லேடி டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்களோட ஃபிசிக்கல் ரீகவரி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லை இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீகவரி ஆகிடுவீங்க. ஆனால் மென்டல் ரீகவரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இன்னும் 1 yearல இல்லை 6 monthsல உங்களோட எல்லா ஞாபகத்தையுமே நீங்கள் மறந்துடுவீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஒரே ஐடியா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரத்குமார் அவர்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சடன்லி மனசில் மூளைக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு போய் தர மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. அவங்க வந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. சரி அப்படியே அவங்களும் ஏதோ மாதிரி கையெல்லாம் ஆடி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவர் மீன் தொட்டியே படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தான் நீங்கள் கொஞ்சம் காமா இருங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சீனை கொஞ்சம் ரிகவரி பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் சும்மா இல்லாமல் ரீகவரி பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்களா சும்மா இல்லாமல் அப்படியே உட்காந்து லேப்டாப் மேலே உட்காந்து கேஸை பற்றியெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு புக்கில் எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சீனெல்லாம் கட் பண்ணி வேறு டைமில் பார்த்தீங்களா ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நிறைய ப்ரெஸ் மீட் எல்லாம் வச்சு அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. அந்த புக்கை ரிலீஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண கேஸை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸோட டீட்டெயில்ஸை அதை பற்றியெல்லாம் லைட்டாக போட்டிருக்காரு. அந்த புக்கை அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்மைல் மேன் என்ற ஒரு புக்கு பக்கம் இருக்குது, சாப்டர்ஸ் இருக்குன்னு ஒரு புக்கில். ஸோ அந்த சாப்டரில் கடைசி சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மேன் என்ற சாப்டர். ஸோ அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே எழுதாமல் அப்படியே பிளாங்காக விற்றுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ரெஸ் மீட் தலைமுறையை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அந்த காலியாக வச்சிருக்கீங்க, நீங்கள் வெங்கடேஷ் ராவ் மேலே நம்பிக்கை வைக்கலையா? ஸோ ஆக்சுவலி நான் வெங்கடேஷ் ராவ் பார்த்தீங்களா நம்ம சரத்குமார் அவர்களோட சீனியர் ஆஃபீஸர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரா, அவர் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காரு. எது ஸ்மைல் மேன் என்ற கேஸை அவர் தான் சால்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை பற்றி ஒரு டீட்டெயிலுமே போடாமல் அப்படியே பிளாங்காக வச்சிருக்காரு. சரி கேட்டோன்னே நீங்கள் ஏன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலையா, அப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டே போய் சொல்கிறீங்களா, அந்த கேஸ் அப்போ நீங்கள் சால்வ் பண்ணலையா, நீ பிரச்சனை தரலாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோன்னே நம்ம சரத்குமார் அவர்களுக்கு கையெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் சடனே அவங்களுக்கு அந்த சின்ன பொண்ணோட ஞாபகம் வந்துட்டு போயிட்டு. ஸோ சின்ன பொண்ணு இப்போதைக்கு யாருன்னு சொல்லவே இல்லை. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நம்ம டாக்டர் அங்கே தான் இருந்திருக்காங்க போல. ஸோ அந்த டாக்டர் அப்படியே அங்கே போய் பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சீனை கட் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து வெளியே வர மாதிரி காமிக்க போகிற என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட வெங்கடேஷ் ராவ் ஒரு சீனியர் ஆஃபீஸரோட பையன் வந்து நெக்ஸ்ட் பேசுகிறாரு. யார்கிட்ட, நம்மளோட சரத்குமார் அவர்கள்கிட்ட வந்து பேசுகிறாரா, சார் நீங்கள் தான் சார் என் அப்பா கூட லாஸ்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் சொல்லுங்கள் என் அப்பாவை காணோம். இப்போ பார்த்தீங்களா அப்பாவை காணோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே செத்து போன மாதிரி காமிச்சிடுவாங்க. கரெக்ட் தானே, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், செத்து போன மாதிரி காமிச்சிடுவாங்க. ஸோ வெங்கடேஷ் ராவ் நம்ம சரத்குமார் போய் ஒரு ஜங்கிளில் போய் தேடுவார், ஒரு ஃபாரஸ்ட்டோ காடில் அங்கே போய் இடத்துல போய் தேட போகிற ஒருத்தர் செத்து போயிடுவார். அவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ராவ். ஸோ வெங்கடேஷ் ராவ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எங்கன்னு அவரோட பையன் கேட்க போகிறார். அவர் பையனும் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் தான்.
ஸோ எங்கன்னு கேட்க போகிறோம். அவர் ஒன்றும் பெருசாக சொல்ல எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்ன நம்புறாங்க, அந்த கேஸை முடிச்சிட்டுக்கப்புறம் ஸ்மைல் மேன் என்ற கேஸை முடிச்சிட்டுக்கப்புறம் ஸ்மைல் மேனில் பார்த்தீங்களா அவங்க அக்யூஸ்டை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 5 வருஷம் முன்னாடி தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட வெங்கடேஷ் ராவ் காணாம போயிருக்காரு அந்த ஆஃபீஸை. ஸோ இவர் வந்து கேட்குறாங்க, நீங்களும் என் அப்பா தான் கடைசியாக இருந்தீங்க, என்ன நடந்துச்சு, நீங்கள் மொத்தம் தப்பிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் ரிகவர் ஆகிட்டு வந்துருக்கீங்க, எங்கள் அப்பா எங்கன்னு கேட்க போது அவரோட ரீசன் மட்டும் சொல்லுங்க. அவர் காணா போனது கூட எனக்கு கஷ்டமா இல்லை, ஆனால் எதுக்காக போனாருதான் தெரில, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்றாரு, ஓகே நாங்கள் தெரிலப்பா, இல்லை உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள்லே தெரிய வந்துடணும்னு நம்ம சரத்குமார் அவர் சொல்லுவார். ஸோ டாக்டரை பார்த்து நம்மளோட இவரை சொல்கிறாங்க, யார், நம்மளோட சிபிஐ ஆஃபீஸர், அதான் பையன் வெங்கடேஷ் அவரோட பையன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த சைடில் தான் போகிறேன், ஸோ நான் போய் இவரை ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். யாரும் சரத்குமார் அவர்கள் அண்ணே போய் ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். அப்படியே ட்ராப் பண்ணி போப்பாரு. இவங்க லைட்டான கேஸை பற்றி அவங்க அப்பாவை பற்றி வெங்கடேஷாவை பற்றி சும்மா பேசிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போகிற வீட்டோட வாசல்லே விடல, வீட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டர் முன்னாடியே அவர் இறங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி போகிறாரு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறோம். சாமி வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டு என்ட்ரன்ஸ் ஆக பின்னாடி 2 தடவை 3 தடவை சுற்றி பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ரூமுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணி வேறு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் தான் ஹீரோ. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு ஆத்தோட இறங்கி ஒரு வீட்டுக்கு மாதிரி போகிறாரு. ஒரு நார்மல் ஒரு லோ கிளாஸ் அவங்க மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கான்ஸ்டபிள் இருக்கிற போல, ஒரு ரிட்டையர் ஆன கான்ஸ்டபிள் நம்ம சரத்குமார் அவர்கள் கூட தான் வேலை செஞ்சுருக்காரு போல. சிபிஐ ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டு கூட ஆளுங்க இருப்பாங்க. மேபி கேஸில் தெரிஞ்சவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம். அந்த ரிட்டையர் ஆன ஒன் ஆஃப் தி ஒரு புவர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் காமிக்கிறாங்க, கான்ஸ்டபிள். ஸோ அவர் வீட்டுக்கு போக என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட சரத்குமார் அவர்கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் தந்து, நான் ஒரு கேஸ் மாதிரி வேலை செய்கிற ப்ரைவேட்டாக, ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இந்த ஆளுங்களே இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்களே, ஒரு 5 பேர் நீங்கள் வேலை செய்ய போகிற ஒரு 5 பேர் தப்பு பண்ணுறாங்களே, அவங்களோட டீட்டெயில்ஸை மொத்தம் வாங்கிட்டாங்கன்னு நம்மளோட யார் கேட்டிருக்காங்க, நம்ம சரத்குமார் அவர்கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்டிருக்காரு. ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர் சரின்னு சொல்லி அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் தராரு. ஸோ கேஸ் டீட்டெயில்ஸ் வாங்கி கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறாரு. யார், நம்மளோட கான்ஸ்டபிள், எக்ஸ் கான்ஸ்டபிளை ஃபாலோ பண்ண காசு தராரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் காசு எல்லாம் வேணாம், நான் ஃப்ரீயாக பண்ண சொல்கிறேன், ஆனாலும் நீங்கள் காசு வச்சுக்கோங்க தேவைப்படணும்னு சொல்லி காசெல்லாம் தராரு. ஸோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபாலோ பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சடனி செத்து போகிறார். ஸோ அந்த நியூஸை பார்த்தோன்னே நம்மளோட எக்ஸ் கான்ஸ்டபிள் ஆஃபீஸருக்கு ஷாக் ஆகுது. அவர் ஃபாலோ பண்ண போகிற செத்து போகிறார். ஃபாலோ பண்ணி வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி நியூஸ் வராரு. ஸோ அப்புறம் சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் உக்காந்து பேசுகிறார், அவனை ஃபஸ்ட்டு கொலை பண்ண வச்சுட்டேன், இப்போ அவனை தேடி வருவா கன்ஃபார்மானு சொல்கிறாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் போகும். ஸோ சிபிஐ ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த பேட்டர்னில் நடக்குது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஸ்மைல் மேன்ன்றவ நிறைய கொலையை பண்ணியிருக்கா, இப்பவும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த வாய் ரீஜனை மட்டும் சுற்றி அந்த ஸ்கின்னை எடுத்து அந்த ஸ்மைலிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் கேட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அப்போ சொன்னீங்க செத்து போனாங்க, ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பி கேட்டாக இருக்கும். காப்பி கேட்னா அதே மெத்தடை சில பேர் இப்போ எவனோ வந்து புதுசாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நம்புகிறாங்க நம்ம நியூஸ் பேப்பர் ஒரு ஆளுங்களும் நம்ம மக்களும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி போகிறாங்க. ஸோ பின்னாடி போகிற சிபிஐ ஆஃபீஸருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ மெயின் எது ஒருத்தர் அவர் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோ உங்களுக்கு ரெஃபரன்ஸாக வேணுமா நீங்கள் எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட வெங்கடேஷ் அவரோட பையன் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சரத்குமார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டரை மீட் பண்ண நம்ம ரெண்டு பேருமே போகிறாரு. யார், சரத்குமார் அவர்களும், அதுக்கப்புறம் நம்ம யார் நம்மளோட வெங்கடேஷ் அவரோட பையனும். ஸோ வெங்கடேஷ் ராவ்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்கு. வேணுமா சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லிடலாம். ஸோ சரத்குமார் அவர்களும் சிபிஐ ஆஃபீஸரும் டாக்டரை பார்க்க போகிறாங்க. ஸோ டாக்டர் பார்க்க போகிற என்ன சொல்கிறாங்களா, இல்லை ரொம்ப கஷ்டம் அவருக்கு, இன்னும் 1 மாதத்துலேயுமே 1 வருஷத்துலேயே அவர் எல்லாமே மறந்து போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை பிரச்சனையே இல்லை, நான் இப்பயே மறந்து போயிடுறேன்னு கூட சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்களா, 1 வருஷத்துல ஞாபகம் போகிறது, மறந்து போக போகிறது, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா வித்தின் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல எல்லாத்தையும் மறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்களா நான் சரத்குமார் அவர்கள் சொல்கிறேன், அது 1 வருஷம் வச்சுட்டு நானா பண்ண போகிறேன், அதுக்கு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே எல்லாத்தையும் மறந்து போயிடலாமன்னு சொல்கிறாங்க.
ஸோ அவர் சுற்றி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுருக்காங்க, ரெக்கார்டிங் டிவைஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிவிடும் நம்ம என்ன பேசினாலும். பிகாஸ் அவரால் எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு, அப்படி ஈஸியாக கேட்க முடியும் அதுக்காக தான். ஸோ அப்படி அந்த கேஸ் வச்சு அவர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இது நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோட அந்த எக்ஸ் ஆஃபீஸர் இருப்பார், எக்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாரை பார்க்க அவர் வீட்டுக்கே வராரு. சரத்குமார் பார்த்தீங்கன்னா யாரையும் அவர் வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டேன்னு பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட் அப்போ ஒருத்தர் பேசியிருப்பார் அவர் இந்த டி ஸ்மைல் பற்றி, டி ஸ்மைல் எனக்கு கில்லர் பற்றி, அந்த லாஸ்ட் பக்கத்தை பற்றி. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு இவர் இன்னும் உயிரத்தை தான் இருக்காரு. பிகாஸ் இப்படி பார்த்தா கில்லருக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் கில்லருக்கு அதுலேயே தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நியூஸ்ல எல்லாம் போத்திருக்காங்க போல. ஸோ அவர் மறுபடியும் ஆக்டிங் வந்திருக்காரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கில்லர் மறுபடியும் வந்திருக்காரு. யாரும் நம்ம பழி வாங்க, நம்ம ரிவெஞ்ச் எடுக்க, இல்லை கொலை பண்ண, நம்ம சரத்குமாரை கொலை பண்ண அவர் மறுபடியும் ஆக்டிவ்க்கு வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த காரணத்துக்காக இது பண்ணுறாரு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ நிறைய ஃப்ளோவில் போகிற படம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸர் எக்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சொல்கிறாரு, இங்கெல்லாம் ஏன் வேண்டாம், உடனே கிளம்பு. அதுக்கு நம்ம எக்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ரொம்ப நன்றி சார், நீங்கள் தந்த காசில் தான் இப்போ என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகேடா நீ கிளம்புறா அப்படி சொல்லிட்டு இவரை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அங்கே சீன் கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறார். நம்ம சரத்குமார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் பாடியெல்லாம் செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போகிறாரு. ஸோ டாக்டர் கிட்ட போய் அந்த சாம்பிளாக பார்க்குறாரு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த சாம்பிள் பற்றி அவர் டீட்டெயிலாக மெடிக்கல் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்டர் மேலேயே ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரத்குமார் உள்ளே வந்து டாக்டரை பார்க்குற மாதிரி வர்றாரு. அப்போ டாக்டர் சொல்கிறார், சார் இப்போ தான் சார் நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் சரத்குமாருக்கே புரியுது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளோட ஞாபகம் எல்லாம் போக ஆரம்பிக்கிறது அப்படி புரியுறாரு. ஸோ அந்த மாதிரியான சீனை காமிக்கிறாங்க. டாக்டர் அப்படியே ஷாக்கில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி வேறு சீன் காமிக்கிறாங்க. ஒரு நைட் மாதிரி இருக்கு. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நம்ம லிஸ்ட் வச்சிருந்தாரு நம்ம எக்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அதில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஸோ பேலன்ஸ் 4 பேர் மேலேயும் கண்ணு வைக்கிறார். அப்போ ஒருத்தர் பார்க்க போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்லேருந்து வெளியே போகிறார். ஸோ அப்போ நம்மளோட எக்ஸ் ரிட்டையர்ட் மேனு பார்த்தீங்களா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடியிலேருந்து யாரோ ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரக்கு மாதிரி, ஒரு லாரி, சின்ன மினி ட்ரக் மாதிரி இருக்குமே. ஸோ அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. நம்மளோட எக்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ வீட்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா வீட்டை போய் யாரும் நாக் பண்ணுறாரு. அப்போ கேட்குறாரு நம்ம ஃபோன் பண்ணி நம்ம சரத்குமார் அவர்களுக்கு, ஏதோ சார் நீங்கள் வந்திருக்கீங்களா சார், யாரும் நாக் பண்ணுறாங்க. இல்லையே நான் வரலையே, நான் என் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ உடனே அப்புறம் புரிய வந்துச்சு யாரோ வராங்க. பிகாஸ் அவர் வீட்டுக்கு பெருசாக யாரும் வரமாட்டாங்க. அவருக்கு வீட்டில் அவரோட ஒரே ஒரு பேத்தி மாத்தான் இருக்கும். ஸோ அவர் மற்றபடி யாருமே இல்லை. அப்போ யாரோ வந்திருக்காங்கன்னு புரியுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே டோரில் லாக் பண்ணி இருக்கார் போல். ஸோ பேக் கேட் பார்த்தியா சடன்லி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா அப்படியே அங்கேயே கேமரா வைக்கிறாங்க. சடன்லி பார்த்தீங்களா அவர் போய் உள்ளே க்ளோஸ் பண்ண போய் பார்த்தீங்களா ஃபோன் கனெக்டடே இருக்குது. ஸோ அப்படியே அங்கேருந்து ஏற்கனவே உள்ளே வந்துருக்கிற போல் அப்படியே நல்லா அங்கே சீன் நடக்கிறது. அடிப்பார், அந்த மாதிரி அடிக்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அப்படி கார் எடுத்து கிளம்பி வராரு. ஆனால் அவர் அப்படியே ஞாபகம் பண்ணிப்போய் அவர் ரூட் மறந்து போய்த்தாரு. ஸோ அப்படியே தேடி பார்க்குறாரு, கிடைக்குமா ரூட் கிடைக்குமா. அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேற யாரோ வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்து வேற யாரோ வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்து வந்து அப்போதான் கடைசியாக வீட்டுக்கு உள்ளே போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அவர் போனோடனே இவர் இருக்கார், அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேரை சொல்லி அவர் இருக்காருன்னு கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் இத்துன்னு வராரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த வீடு தானே. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸரும் அவர் காணோம். 2 பேருமே வெளியே போய்த்தார. அந்த வீட்டு உள்ள போகிற பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அவர் இல்லைன்னு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் கொலைகாரர். அவரை காமிச்சிருக்க மாட்டாங்க. பிளாக் ஸோ அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ யாருன்னு தெரிஞ்சுக்காரு. ஸோ அப்படியே உள்ளே போய் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லிடுவாங்க லாரியில் மினி லாரியில் எஸ்கேப் ஆகுறது நம்ம சரத்குமார் அவர்கள் பார்த்துருப்பாரு. ஸோ ஊர் ஃபுல்லாக சொல்லியிருப்பார் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஃபோன் பண்ணி, நம்ம சிபிஐ கிட்ட ஃபோன் பண்ணி இந்த லாரியில் யாரோ வந்தாங்க பிடிச்சி வைங்கன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்களும் பேரியெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் போய் நின்றுடுவாங்க. ஸோ இன்னொருத்தவங்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர், நிறைய சிபிஐ ஆஃபீஸர்லாம் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. ஒரு இடத்தையே ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடன்லி ஒரு ஆட்டோ வந்து நிற்கிறோம். கீழே போட்டு ஒரு பாடி அப்படியே சைடாக டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவர் ஆட்டோ பார்த்து போகிறார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சரத்குமார் சொல்கிறாரு அவர் இருக்காரு, யாரோ தான் இருக்கும். பிகாஸ் அவருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு மினி வேன் கன்ஃபார்ம் ஆடுறா. ஸோ மினி வேனில் பார்த்தீங்கன்னா அந்த வேன் பார்த்தீங்கன்னா நிற்காமலே நம்மளுடைய சரத்குமாரை பார்த்து போயிட்டு. ஸோ சரத்குமாருக்கு புரிஞ்சிடுச்சு அது இவன் தான் மெயின் ஆளு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுங்களாம் நினைச்சாங்க இவன் கிட்ட தான் பாடி இருக்குது, ஸோ இவனாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணான்.
சரத்குமார் சொல்கிறார் இவர் கன்ஃபார்மாக சான்ஸ் இல்லை. ஸோ அவங்க போய் சிசிடிவி கேமரா செக் பண்ண சிசிடிவி கேமராவில் பார்க்க போகிற என்ன தெரிய வந்துச்சு, சிக்னலில் போய் நிற்கிறான் நம்ம ஆத்தோக்காரன். அவனுக்கு சடன்லி வாமிட் வந்துச்சு, போய் சைடில் போய் வாமிட் எடுக்கிறான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் வந்த மினி லாரியிலேருந்து புகையில விட்டு அந்த பாடியை பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தோவுக்கு மாட்டிக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டு. யாருன்னு நம்ம சீரியல் கிளியர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டு இவன் மாட்டிக்கிட்டான் நம்ம ஆத்தோக்காரன். ஸோ ஆத்தோக்காரன் இதெல்லாம் சொல்கிற சிசிடிவி கேமராவில் பார்த்து நம்பிட்டு சிசிடிவி கேமராலேருந்து அவனை வித்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரத்குமார், அதுக்கப்புறம் நம்மளோட இவர் யார் நம்மளோட சிபிஐ ஆஃபீஸர் 2 பேருமே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த கேஸை பற்றி, ஏன் எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண நம்மளோட என்ன ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேத்தி வந்து ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. ஸோ பேத்தி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. யார் நம்ம அவங்களோட தாத்தாவோட ஃபோன் தர ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோட ஃபோன் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிதம்பரம் ஐயா, ஸோ நம்ம சரத்குமார் ஐயாவோட ஃபோன் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு நிறைய. ஸோ அப்போ புரிஞ்சு இவருக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் மாதிரி கேட்டுக்கு போகிற அவங்களுக்கு லிஸ்ட்டெல்லாம் வந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட லிஸ்ட்டில் இருந்தவங்க தானே செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம போய் சரத்குமாரை பார்த்து கோவமாக பார்க்குறா. ஸோ சரத்குமார் அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொல்லிடுறா. ஸோ உண்மை என்னன்னா வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைபர் ஆஃபீஸர், அவர் சால்வ் பண்ணாத கேஸே இல்லை. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேஸ் இருந்துச்சு, அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி. அந்த கேஸை அவருக்கு பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை வெங்கடேஷ் அவருக்கு. ஆனால் மேலே இருக்க டிஜிபி பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த கேஸை பண்ணணும், கொஞ்சம் பழி வாங்குற மாதிரி நீ கேஸை முடிச்சு தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெங்கடேஷ் அவர்னு சொல்கிறான் வேறு வழியே இல்லை, நம்ம கேஸை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேருமே கேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கேஸை சால்வ் பண்ண முடியல ஒரு வாரத்துக்கு அப்புறம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வேறு 2 ஆளுங்க செட்டில் பண்ணி அப்படின்னா ஒரு செட்டப் பண்ணி உங்களுக்கு ஒரு 15 லட்சம் தரேன், நீங்கள் வந்து இப்படி நடிச்சு செட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க செட்டு பண்ண மாதிரி இவன் தான் கேஸ்னு இவன் அக்யூஸ்ட் அக்செப்ட் பண்ண சொல்கிறார். ஆனால் இவர் என்ன பார்த்தீங்கன்னா கொலவே பண்ணிடுறாரு. யார் வெங்கடேஷ் ராவ் கொலவே பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படியே சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு பொண்ணு அவங்களோட அந்த ஒருத்தனை அக்யூஸ்டாக அக்செப்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. அவனோட ஒய்ஃப் வந்து நம்மளோட சரத்குமார் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆச்சா, சரத்குமார் அவர் டீமில் தான் இருந்தார். ஆனால் சரத்குமார் ஏன் டீம் எடுத்து வந்தார், அவர் கொஞ்சம் பர்சனலாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. யார் அவங்களோட பர்சனலாக இருக்கிற ஒரு க்ளோஸ் அஃபேர், அது எந்த அஃபேர்னு சொல்ல, அஃபேர் கூட இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் பர்சனல். அந்த பர்சனல் என்ன ஆயிடுச்சுன்னா அதனால அவர் அந்த கேஸை விட்டு வெளியே வர்றாரு. ஸோ அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வெங்கடேஷ் அவருக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு தனியார் பர்சனல் ப்ராப்ளம். அந்த பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு நான் இனிமேல் சொல்லுவார். ஸோ அது என்ன ஆச்சுன்னா பர்சனல் ப்ராப்ளமாக அவர் கேஸை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் கொஞ்சம் மென்டல் அஃபெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, அந்த அக்யூஸ்டோட ஒய்ஃப் வந்து அந்த ஃபேக் அக்யூஸ்டோட ஒய்ஃப் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ண சரத்குமார் உடனே போய் நம்ம பெரிய ஆஃபீஸர் நம்ம வெங்கடேஷ் சார் கிட்ட சொல்லி, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அது தப்பு இல்லையா சார், நான் என்னப்பா பண்ண முடியும், யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களா, அவரோட சக்ஸஸ் மீட், அதாவது இவ்வளோ வருஷம் ரிட்டையர்மெண்ட் மீட்க்கு அப்புறம் போய் பார்க்குறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்போ என்ன ஆகுறான், அவருக்கு சடன்லி ஒரு கால் வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு. ஸோ கால் நடிச்சு என்ன பண்ணுறாரு, நம்ம சரத்குமார் அவர்களையும் வெங்கடேஷ் ராவ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜங்கல் மாதிரி போகிறாரு. ஸோ ஃபாரஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சீனில் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு, நம்ம வெங்கடேஷ் ராவ் பட்ட சரத்குமாரை கொலை பண்ண பார்க்குறாரு. பிகாஸ் அவர் தெரிஞ்சால் வெளியே சொல்லிடுவாரு. ஸோ கொலை பண்ண பார்க்குறாரு. ஸோ கொலை பண்ண போகிற நினைச்சுன்னா சரத்குமார் அவரை ஷூட் பண்ணிடுறாரு. யார் வெங்கடேஷ் ராவை ஷூட் பண்ணிடுறாரு. வெங்கடேஷ் ராவ் சரத்குமார் ஷூட் பண்ணலான்னு இருந்தார். பட் சரத்குமாராவை வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு, வெங்கடேஷ் ராவை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அதில் செத்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாடி உருண்டுட்டே கீழே போயிடுறாரு. பாடி உருண்டுட்டே கீழே எடுத்து போய் பார்க்க போகிறார். பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சில இந்த மாதிரி மார்க் இருக்கு, அந்த ஸ்மைலிங் மார்க், நான் ஃபர்ஸ்ட் சீன் ஃப்ரெஞ்ச் பியர் மாதிரி. ஸோ அப்போ புரிய வந்துச்சு அவர் என்னன்னா இங்கே வேற யாரோ வந்திருக்கா. அதுக்கப்புறம் தேடி போகலாம் பார்க்குறோம், வண்டியை எஸ்கேப் ஆகுது. சார் நான் வண்டியை சேஸ் பண்ணிட்டு நம்ம சரத்குமார் அவர்கள் போக போகிறோம். அவர் கார் பார்த்தீங்களா அப்படியே கீழே விழுந்து அடிபட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கோ கில்லர் வந்து அவர் மண்டையிலேயே அடிக்கிறாரு. நடுமத்து இல்லாமல் அவரோட காலில் கூட புல்லட் வச்சு சுற்றுறாரு. யார், சரத்குமார் சைக்கோ கில்லர் காலில் வச்சு சுடுறாரு. நம்ம சைக்கோ கில்லர் நம்ம சரத்குமாரோட மண்டியில் அடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெசென்ட் அதான் நம்ம சீன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வர்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியெல்லாம் யார் சொல்கிறாரு, நம்மளோட சரத்குமார் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்கடேஷ் ராவ் அந்த சிபிஐ ஆஃபீஸர் அவரோட பையன் அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த ஸ்டோரியில். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கோவம் பார்த்து அங்கே இந்த இடத்துலேருந்து போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிபிஐ ஆஃபீஸர் குரூப் இருக்குமான டீம் 4-5 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து சொல்கிற நம்ம இனிமே பார்த்தீங்கன்னா இவரோட பாஸ்ட்டு சிதம்பரம் யார் சரத்குமார் அவர்களோட பாஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக அந்த கேஸ் சைக்கோ கில்லரை பற்றியும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அவங்களோட ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுக்கா போய் நீங்கள் பார்த்தீங்களா, ஃபைனல் டீட்டெயிலில் பார்த்தீங்களா நம்ம கண்டுபிடிக்கிறனால இந்த கவலராக பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாரோட வீட்டு அருவில் மட்டும்தான் நடக்குது.
அவரோட பாஸ்ட் வீடு எங்கே இருந்துச்சு அங்கே சுற்றி நடக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி நடக்கிறது. ஸோ இவங்கள அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட சம்மந்தம் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக செத்து போயிடுச்சுன்னு தெரியல. அது சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களோட கனவுல வரும், அந்த மைண்டில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சரத்குமார் எதுக்காக கேஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னேன். அந்த கேஸ் முக்கியமாக ஸ்டாப் பண்ணி இந்த பொண்ணு செத்து போனவங்கள மட்டும்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப் ஆனது மட்டும்தான் செத்து போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சரத்குமாரை இந்த பொண்ணோட அம்மாவோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாரு. பிகாஸ் அவங்க பார்த்தீங்களா, இந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிருந்து சரத்குமாரை. ஸோ அவங்க அம்மா கிட்ட கேட்டு அம்மா இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும். ஸோ கல்யாணம் பண்ணலான்னு இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் டீமாக டிஸ்கஸ் பண்ணி எனக்கு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணப்போ அப்போ எனக்கு சரத்குமாரை காமிக்கிறாரு. அப்போ அவர் தெரிய வருது, என்னடா நம்ம கில்லர் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க ஆளுங்களை மட்டும்தான் கொலை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவர் வீட்டில் வரப்போ வீட்டில் சுற்றி யாரோ பார்க்குறாங்களா நம்மளை. அதனால தான் நம்மளோட எக்ஸ் ஆஃபீஸர் இருக்க போகிற எக்ஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கெல்லாம் வராருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு, நம்மளை சுற்றி தான் ஆளுங்களை கொலை பண்ணுறாங்கன்னு அவர் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு இருப்பாங்க. ஸோ வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுங்க பின்னாடி போய் நம்ம சரத்குமார் போய் தேடி பார்க்குறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வரும். ஸோ அந்த பொண்ணு ஃப்ரெண்டில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுலேயே அந்த வண்டி ஏற்றிட்டு அப்புறம் திரும்பி நம்மளோட சைக்கோ கில்லரோட மூஞ்சி எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ சைக்கோ கில்லரோ அந்த பொண்ணை கொலை பண்ணி நம்ம வண்டியில் பிளாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சரத்குமாரோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லாரி வச்சு பிளாக் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனே பண்ணாமல அவர் பண்ணு மேலே அந்த பொண்ணு செத்து போகிறாரு. ஸோ செத்து போனதுக்கப்புறம் அந்த சரத்குமார் வண்டி எடுத்து அப்படியே போயிடுறாரு. நம்மளோட இவர் பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அவர் வீட்டுக்குள்ளே போகிறார். ஸோ வீட்டுக்குள்ளே போகிற பார்த்தீங்கன்னா கைத்தில் அந்த பொண்ணு தூங்கியிருக்கு. அது ஸ்மைலிங் மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் பேர் மாதிரி வாயை கிழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ வாயை ஸ்கின்னை கிழிச்சு அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் தெரிய அவங்களா கேட்குறாங்க. அந்த அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு போர்டு மாதிரி இருக்குது, கார்டு போர்டில். அதில் என்ன எழுதியிருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் தான் அந்த சைக்கோக்குள்ளே நான் தான் இப்போ வந்திருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ரிவெஞ்ச் இருக்குது, அது மட்டும் நான் முடிச்சுட்டு நான் போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெஸ் மீடியாலாம் போனதுக்கப்புறம் நம்மளோட சிபிஐ குரூப் மொத்தம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சினில் நம்மளோட சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட சரத்குமார் அவர்களை பார்க்க வர்றாரு. பார்க்க வரப்போ என்ன பண்ணுறாங்க, நமக்கு அப்பயே தெரிய வந்துச்சு யாரும் நம்ம சரத்குமாருக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கார் சீனில் அந்த வேலைக்காரி அவங்கள கொலை பண்ண போய் நம்ம மூஞ்சை காமிச்சிட்டு போயிடுவார் யார், நம்ம சைக்கோ கில்லர். ஸோ பார்த்தோன்னே அவர் ஏற்கனவே வெயிட் பண்ணுற மாதிரி தான் காமிக்காங்க. சரத்குமார் ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு அவர் இங்கடா வருவார்னு. ஸோ அவர் ஏற்கனவே வெயிட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு கூட நம்ம சைக்கோ கில்லர் பார்த்தீங்களா ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் பார்த்தீங்களா சைக்கோ கில்லர் அதுக்கு முன்னாடியே ஒரு சைக்கோ தான். சைக்கோ கில்லர் ஏற்கனவே சைக்கோ தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவரை பார்த்து சிரிக்காத ஆளுங்கள் எல்லாரையும் கொலை பண்ண அவருக்கு கொஞ்சம் பேர் கூட பழகி வர. அதுக்கப்புறம் அவங்க விற்று போனால் கொஞ்சம் பேர் கொலை பண்ணிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிரிக்காத ஆளுங்களாக பார்த்து கொலை பண்ணிட்டு வந்துருக்காரு அப்போ அந்த டைமில். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ ஒரு லவ் வந்தது. ஸோ அந்த லவ் யாரு தெரியுமா, அந்த சின்ன பொண்ணோட அம்மா, இந்த டைவர்சன் அவங்க மேலே தான் கொஞ்சம் லவ் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, சின்ன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சரத்குமார் தான் அப்பா வரணும் ஆசை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவருங்களுக்கு பிடிக்கல இவருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறா, அந்த பொண்ணுங்கிட்ட கெஞ்ச பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக பேசுகிறாரு இவர். ஸோ அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் அணிஞ்சிரு. ஸோ இவரு போய் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே பிடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மள சரத்குமார் அந்த வழியாக பாஸ் பண்ணாரு பைக்கில். ஸோ இவர் என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு அப்படி கத்துட்டு சிதம்பரம் அப்படி கூப்பிடு. ஸோ சிதம்பரம் கூப்பிட்டா அவர் திரும்பி பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வாயில் கை வச்சு மூடிடுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இல்லைன்னு சொல்லி அவர் பார்த்து போயிட்டாரு. அப்புறம் கையெழுத்து பார்த்தீங்களா அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. அப்போலாம் தெரியாது அவர் வாயை மொத்தம் மூடல, மூக்கையும் மூடி இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு ஆக்சிஜன் வராமல் அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் திரடாகி அந்த பொண்ணோட அந்த வாயெல்லாம் கிழிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டார். பிகாஸ் அவருக்கு என்னன்னா இந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு ஆசை இல்லை, ஆனால் தெரியாமல் செத்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணோட சாவில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருந்ததே அந்த பொண்ணுக்காக. ஸோ அவங்க அம்மா நல்லா அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு யாரும் நம்ம சைக்கோக்குள்ள லவ் பண்ணிட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, என் பொண்ணை அக்செப்ட் பண்ணால் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க பொண்ணு பார்த்தீங்க, அதனால தான் நம்ம சைக்கோக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பின்னாடியே அழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணே செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் என்ன பண்ணாங்கன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ இதில் டென்ஷன் ஆகிட்ட நம்ம சைக்கோக்குள்ள என்ன பார்த்தீங்களா, நம்ம சரத்குமாருக்கு சுற்றி இருக்க எல்லாரையுமே ஒன்றா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இவர் செத்து போயிட்டாரு, யார் நம்மளோட சரத்குமார் செத்து போயிட்டாருன்னு நினைச்சுட்டாரு. எப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜங்கிள் சீனில் அந்த காற்றுல போய் செத்து போன மாதிரி. ஸோ அவன் நினைச்சாரு. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் தெரிய வந்துச்சு, அந்த புக் பப்ளிஷ் அப்போ இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஸோ மறுபடியும் அவரை சுற்றி இருக்க ஆளுங்க, அதுக்கப்புறம்
இவங்க அவரே கொலை பண்ண அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐ அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய வந்துச்சு யாரு அந்த போர்டு படிச்சுட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா, அப்போ அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இது நம்ம சரத்குமாரா தான் இருக்கும். ஸோ சரத்குமாரை தேட அவர் வீட்டு வரைக்கும் வராங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போகிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கார் சவுண்ட் கேட்டோன்னே நம்மளோட சைக்கோ கில்லர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காரு. ஸோ அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவரும் ஓடுறாங்க. யாரு? நம்ம சிபிஐ ஆஃபீஸர். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் 2 பேருமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இவங்க அவங்களால அந்த சைக்கோ கில்லரை பிடிக்க முடியல. சைக்கோ கில்லர் எஸ்கேப் ஆகிதான். ஸோ இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. யாரு? நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு நம்ம சைக்கோ கில்லரை தேடி போகிறாரு. ஸோ சைக்கோ கில்லர் எங்கே இருப்பார்னு அவருக்கு தெரியும். அந்த மார்ச்சரியில் இருப்பார். ஸோ மார்ச்சரியில் போய் தேடி அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு கீத்தெல்லாம் நண்டு நம்ம அவரை கொலை பண்ணிட்டாரு. யாரு? நம்ம சரத்குமார் பார்த்தீங்களா நம்மளோட சைக்கோ கில்லரை கொலை பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்களா சைக்கோ அந்த கில்லர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட சரத்குமாரோட அந்த ஆடியோ லிசனர் இருக்கும் சார், இந்த பாஸ்டெல்லாம் நம்ம இந்த மெமரி மாதிரி சேர்ப்போம் அது எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டாரு. ஒழிச்சது மட்டும் இல்லாமல் அவரோட ஞாபகம் எல்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் எண்டிங் சீன்ஸில் பார்த்தீங்களா சரத்குமார் ஒரு அந்த ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் ஆகுற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் ஆனது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லாமே பாசிட்டிவ் எல்லாத்தையுமே மறந்து அப்படியே ஈனும் சிரிக்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிடறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. வணக்கம்.